சத்யா எதுவுமே தெரிய வரல. 2 நாள் ஆச்சு. என் குழந்தை எங்க இருக்குன்னு எதுவும் தெரியல. எப்படி இருப்பா, எந்த நிலைமையில இருப்பா? வாய மூடுறியா? போதும். எங்க இருக்கானா? அவன் கூட தான் இருப்பா. உன் பொண்ணு அந்த பையனை மனசார விரும்புறாள்ல. விஜயா, விஜயா, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. இங்க பாருங்க, நீங்க கோவப்படாதீங்க. என்ன இருந்தாலும் நம்ம பொண்ணு தானே, கொஞ்சம் அமைதியாயிடுங்களேன். எப்படி அமைதியா இருக்க? நம்ம பொண்ணு யார் கூட ஓடுனா தெரியுமா? என்னோட மிகப்பெரிய எதிரியோட பையன் கூட ஓடிருக்கான். அந்த பாபு குடும்பத்தாரோட நமக்கு பழைய பகை இருக்கு. அந்த பையன் ஒரே நொடியில என்ன மட்டமா காட்டி அவமானப்படுத்திட்டான். நம்ம பொண்ணு, அவளை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். தலை குனிய வச்சுட்டாலே. அந்த பையன் இருக்கான்ல, நம்ம பொண்ணு மட்டும் இல்ல, என் கௌரவத்தையும் பறிச்சிட்டான். நான் விட மாட்டேன். அவனை நான் விட போறதில்ல. சொன்னேன்ல, நான் அவன் கிட்ட சொன்னனே, என் பொண்ணு பின்னாடி அலையாதன்னு சொன்ன. கடைசியில அவன் குடும்ப புத்தி அவன் காட்டிட்டான். ஆனா இப்ப ரத்தம் சிந்த போது, ரத்தம் அவனை கண்ட துண்டமா வெட்டி நதியில வீசிடுவேன். நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். ஐயோ, 2 பேரும் உணர்ச்சி வசப்படாதீங்க. சீக்கிரம் ஆகட்டும். ஏய், உங்களுக்கு எந்த டென்ஷனும் வேணாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா நீங்க 2 பேரும் உங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கணும். தேங்க்ஸ்டா சூர்யா, நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூடா. சும்மா இருடா. இதெல்லாம் எதுக்கு? எனக்கும் ஒரு நேரம் வரும்ல. சூர்யா, 2 நாள் உங்க சித்தப்பா வீட்டுல வச்சதுனால நாங்க தப்பிச்சோம். இல்லனா அட, இது கூட செய்ய மாட்டேனா? அட, நீ என்னோட நண்பனாச்சே. இந்த பைத்தியம் எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி திட்டுறான். இப்ப நீயுமா? இங்க பாருங்க, நீங்க எங்க போனாலும் எனக்கு கால் மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருங்க. ஓகே? எஸ் பாஸ். இன்னொன்னு, இந்தா, இது என்னது? இருக்கட்டும், வச்சுக்க, தேவைப்படும். சூர்யா, உன்னோட இந்த உதவிய. அட, உதவி உதவி உதவி. சோனாலி, நீ சொல்ல, இல்லைன்னா கண்டிப்பா எங்கிட்ட அடி வாங்குவான். எல்லாம் சரியாயிரும், பிரச்சனையே வராது. எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் கோவால பார்ட்டி பண்றோம். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. கோ கோ. அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா என்ன? இதோ அந்த பக்கமா போயிடுங்க. சீக்கிரம் சீக்கிரம், உடனே கிளம்புங்க. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. சீக்கிரம் இங்க இருந்து போயிடுங்க. தேடி பாருங்க, இங்கதான் இருப்பாங்க. ஏய், யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அந்த பையனும் பொண்ணு எங்க இருக்காங்க? சீக்கிரம் சொல்லுடா. பையன் பொண்ணா? யார கேக்குறீங்க? யார பத்தி பேசுறீங்க? இங்க யாருமே இல்லையே. nobody is here. ஓவரா நடிக்காத. என்ன அடிக்காதீங்க. அவங்க 2 பேரையும் இங்கதான் ஒழிச்சு வச்சிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும் இல்லையா? எங்க இருக்காங்கன்னு சொல்லுடா. எனக்கு தெரியாது சார். பாஸ், மேல யாரும் இல்ல. ஒருவேளை ஓடி போயிருக்கலாம். ஓடிட்டாங்களா? சரி, பரவாயில்ல. அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. இவனை கூட்டிட்டு போங்க. நீங்க 2 பேரும் என் கூட வாங்க. வா வா. அதோ போறாங்க. ஃபாலோ பண்ணு, தப்பிச்சு போயிடக்கூடாது.
எக்காரணத்துக்கு கொண்டு நழுவிடக் கூடாது. ஓட்டு ஓட்டு ஓட்டு, ஃபாஸ்டா போடா. அட, எங்க போனாங்க? மாயமா மறைஞ்சிட்டாங்க. இப்ப முன்னாடி தானே இருந்தாங்க. போ சீக்கிரம் போ. அத பாரு, அங்க போறாங்க. ஓட்டு. நிறுத்து 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 நிறுத்துடா. எங்க போனாங்க? தப்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க. வேண்டாம், நீ அங்க போகாத. என்னக்கா நீ அங்க போகாத. அம்மா. சொல்லுப்பா, பேசு. ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க? எங்கடா? உன் அப்பா இது வரைக்கும் என்கிட்ட தலை நிமிர்ந்து பேசுனது கூட கிடையாது. ஆனா நீ பெரிய வீரன் ஆயிட்டியாடா. சொல்லு, சொல்ல போறியா? ஓகே, சாரி. ஓகே ஓகே, நீ பயப்படாத, பயமே வேண்டாம். நீ ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லு. அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போக உதவி செஞ்சியா இல்லையா? சொல்லு. உன்னை நான் கண்டிப்பா விட்டுறேன். உன்னை நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். சொல்லு. இத பாரு, இப்ப வாயை திறந்து உண்மைய சொல்லலன்னா உன்னோட இந்த கால் இருக்கே, பாதம், அத கட் பண்ணி உன் வீட்டுக்கு பார்சல் அனுப்ப போற. அதுவும் பேக் பண்ணி. என்ன வேணுமா? இல்ல இல்ல, நான் சொல்றேன், வெட்டாதீங்க. அவங்க ரெண்டு பேரும் ஜேடி பஸ் ஸ்டாண்ட் போயிருக்காங்க. அவங்க இன்னைக்கு தான் ஊரை விட்டு போக போறாங்க. ஜேடி பஸ் ஸ்டாண்ட் போனா அவங்கள பிடிச்சிடலாம். என்ன விட்டுடுங்க. ஜேடி பஸ் ஸ்டாண்ட். பயணிகள் கவனத்திற்கு, மாலாடு, நாக்பூர், அதோட பண்டல்பூர் 5வது பிளாட்ஃபார்மில் பஸ் நிற்கிறது. இது என்ன ரிஷி? இது வரைக்கும் நமக்கு எல்லா பாசத்தையும் கொடுத்தவங்க இன்னைக்கு அவங்களே கொல்ல பாக்குறாங்களே. இவங்க கையில நம்ம சிக்கிட்டா நம்மளை இங்கேயே கொன்னுடுவாங்க. சீக்கிரமே இங்கிருந்து போயாகணும். நீ டென்ஷன் ஆகாத, நமக்கு ஒன்னும் ஆகாது. இன்னைக்கு தப்பிச்சிடுவோம். ஆனா நாளைக்கு வாழணும்ல. காலம் ஃபுல்லா இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கணும். ஆனா இவங்க ஓய மாட்டாங்க, பின்னாடியே வருவாங்க, தொடர்ந்து வருவாங்க. நம்ம தப்பிச்சுதான் ஆகணும் ரிஷி. ஏன் சொல்றேன்னா, இவங்க முன்னாடி நம்ம தோத்து போய் நிக்க கூடாது. சொன்னது புரியுதா? கொஞ்சம் என்ன பாரேன். மேல ஏற முடியும். உள்ள வந்தேன். 9வது பிளாட்ஃபார்மில் இருக்கும் பேருந்து இன்னும் சற்று நேரத்தில் புறப்படும். பயணிகள் பேருந்தில் ஏறலாம். பொருட்கள் ஜாக்கிரதை. ஏமா அழுதுனே இருக்குதே, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு சொல்லு. நீ வேணா தூக்க. ஹலோ பிரதர், பேக் தூக்கி எதுக்காக மேல வச்சீங்க? நான் இங்க சீட் பிடிச்சிருந்தேன். சரி சரி விடுப்பா. அது எப்படிப்பா? நான் இந்த சீட்ல பேக் வச்சிருந்தேனே. பஸ் சீக்கிரம் கிளம்பிட்டா நல்லது. நீ கொஞ்சம் மறைஞ்சு உட்காரு. உன்னை யாராவது பாத்துற போறாங்க. அமைதியா இரு. நீங்க எங்க போறீங்க? நாங்க ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போறோம், ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றதுக்காக. இவரு உங்களோட? இவர் என்னோட ஹஸ்பண்ட். ஓகே. ரீசெண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்.
சாரி தெரியாம ஏய் 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 என்னடா இது நீ வாட்டு வந்து இது பேசிட்டு இருக்கல்ல. பண்ணி சாரி சொல்லிட்டா சரியாயிருமா? சாரி சொன்னா கை வலிக்காத என்ன உனக்கு என்னடா ஏய், பிரச்சனை? நான் சும்மா விட மாட்டேன்டா விடுப்பா. உன்னை என்ன பண்றேன் பாரு யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க ஏய், நான் ஓடுன்னு என்னடா பேசுனே சொன்னேன். பேசிட்டு இருக்க ஓட பெரிய எவனா நீ தயாரா இரு, மிரட்டுறியா? விட்டேனா? அப்படியே விட்டேன்னு வச்சுக்க. யார்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏய் உட்காருங்க. போறா போடா சாரி தான் சொல்லி வச்சிருக்கேன் விடுங்கப்பா, வாங்க போடா. உட்காருங்க வாங்க உட்காருங்க. அட, என்னப்பா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, விடுங்க உட்காருங்கப்பா. காலகாலத்துல ஊருக்கு வர வேணாமா? என்னாச்சு அவனுக்கு கண்டிப்பா மயக்கம் விழுந்துதா? பாருங்க அவனை தண்ணி கொடுங்க யாராவது ஏய், தண்ணி இருக்கா தண்ணி கொடுங்க இந்த பையனை மயங்கிட்டா பாருங்க. இன்னைக்கு லேட்டா சேர்ந்த மாதிரி தான். புனேக்கு போகும் பஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சென்று விடும். 5ஆம் பிளாட்பாரத்தில் இருந்து இன்னும் சற்று நேரத்தில் கிளம்பி விடும். இப்ப என்ன ஆரத்தி எடுக்கவா? என் வீட்டுக்கு வர உனக்கு என்ன தைரியம்? வாய மூடுறா. உன் வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு தைரியம் எல்லாம் தேவையில்ல, புரியுதா? முதல்ல என் பையனை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு சொல்லு. அவன் எங்க போய் தொலைஞ்சாலும் எனக்கு ஒண்ணு நல்லா தெரியும். என் நிலைமைய பார்க்க தானே வந்த. உன் பையனை தூண்டி விட்டு என் பொண்ணை கடத்திட்ட. இங்க வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கியா? உங்க எல்லாரையும் நான் ஏய், சும்மா விட மாட்டேன். நீங்க போய் சொல்றீங்க பிரமோத் சித்தப்பா. நீங்க என் ஃப்ரெண்டு சுரேஷ் அடிச்சிருக்கீங்க, எங்களுக்கு தெரியும். ஏய், ரொம்ப வாய் பேசாத. அவன் எதுக்குடா இதுல தலையிட்டான்? அப்புறம் நீ சோனாலியோட ஃப்ரெண்டு தானே? அவளை தூண்டி விட்டு ஓட வச்சிட்டியா? எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க, புரியுதுல? இல்லனா இல்லனா என்னடா பண்ணுவ? இரு அவசரப்படாத. ஏய், அமைதியா இருக்க. இங்க பார், என்கிட்ட பேசு. எனக்கு தெரியும் என் பையனை அடிக்கிறதுக்காக சில ரவுடி பசங்களை நீ அனுப்பி இருந்தன்னு. இன்னைக்கும் உன் பசங்க அவன் பின்னாடியே தான் அலையறானுங்க. இந்த பார், என் பையன் உடம்புல சின்ன கீறல் விழுந்தாலும் உன் பொண்ணோட பணம் கூட உனக்கு கிடைக்காதடா. ஏய்! என் பொண்ணு பேச்ச எடுக்காத. அதோட உன் பையன் கிட்ட சொல்லிடு. 2 மணி நேரம் 2 மணி நேரத்துல என் பொண்ணு வீட்டுக்கு வரல, உன் பையனை கண்டம் துண்டமா வெட்டி உன் வீட்டிலேயே புதைச்சிடுவேன், புரியுதா? வாய மூடுறா. இன்னைக்கு என் பையன் எனக்கு கிடைக்கலனா நல்லா தெரிஞ்சுக்கோ, உன் மொத்த குடும்பத்தையும் நான் அழிச்சிருவேன். பாத்துக்கிட்டே இரு. என்கிட்டயே வாலாட்டுறியா? உன் வாளை நறுக்கிறேன் பாரு. ஆடிடா. ஆ, சரி, இங்க என்ன நடந்தது சொல்லுங்க. சார் அந்த ஆளு பஸ்ல யாரையோ தேடிட்டு இருந்தான். அப்புறம் திடீர்னு மயங்கி விழுந்துட்டான். இந்த ஆள் கூட வேற யாராச்சும் இருந்தாங்களா? ஆமா சார், இன்னொருத்தன் இவன் கூட தான் இருந்தான். எங்க இருக்கா? சார் அவங்க 2 பேரும் அந்த பையனையும் பொண்ணையும் பிடிக்க தான் வந்திருக்கணும். வணக்கம் சார். நான் சொல்றேன் சார், நான் இந்த ஏரியாக்காரன் தான். அது வந்து இந்த 2 ஆளுங்க அந்த பொண்ணு பையனை நோக்கி போனாங்க. அதுவும் இந்த பொண்ணு பையனும் லாஸ்ட் சீட்ல உட்காந்துருந்தாங்க. இந்த பையன் கொஞ்சம் முன்னாடி வந்தான். வந்தவன் அப்படியே கீழே விழுந்துட்டான். அவன் கூட இன்னொருத்தர் இருந்தான். அவன் வந்து அந்த பையன் பொண்ணு பின்னாடி வந்து ஓடிட்டான். ஒரு நிமிஷம். அந்த பையனும் பொண்ணும் எந்த பக்கம் ஓடுனாங்க? சார் அவங்க பேக் விண்டோ வழியா எமர்ஜென்சி எக்ஸிட். எதுக்கு இவன் ஃபாலோ பண்ணா? சார் ஒருவேளை சார் ஏதாவது லவ் மேட்டரா இருக்கணும். அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னா கூட ஒரு பையன் இருந்தான்ல, அவன் அவளோட ஹஸ்பண்டா. ஆனா பாக்குறதுக்கு அப்படிலாம் எதுவும் தெரியல சார். அந்த பையன் அந்த பொண்ணை சோனாலின்னு கூப்பிட்டுட்டு இருந்தான். உங்களை யாராவது ஏதாவது பாத்தீங்களா? அந்த ஆள் எப்படி கீழே விழுந்தான்னு? சார் அது வந்து அந்த பையன் மேல ட்ரங்க் விழுந்தது. ட்ரங்கா? ஆமா சார். பொட்டி அவன் மேல விழுந்ததா? ஆமா. அந்த பெட்டி விழுந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் கழிச்சு இவன் இறந்தான்? சார் ட்ரங்க் விழுந்த உடனே இறந்துட்டான். நீங்க அந்த பையனையும் பொண்ணையும் அந்த ஆளையும் நீங்க பாத்திருக்கீங்க. அதான் அந்த ஃபாலோ பண்ண ஆளு. அந்த 3 பேரோட ஸ்கெட்சை போட்டு தர முடியுமா? கண்டிப்பா. சரி, யார் கையில இருந்து ட்ரங்க் விழுந்ததோ அவன் எங்க? சார் அவன் போயிருக்கலாம். ஓடி போயிருக்கலாம். பாஸ், இவனோட உடம்பு கருப்பாயிட்டே போகுது. இப்பதான் இவனுக்கு விஷம் கொடுத்துருக்காங்க. இப்பதான் விஷம் கொடுத்துருக்காங்கன்னா எவன் அதை கொடுத்தானோ அவன் இந்த பஸ்ல தான் இருந்திருக்கணும். அப்புறம் இங்க பாருங்க பாஸ், இந்த விஷம் இருக்குல்ல, அதை இங்க இருந்து கொடுத்துருக்காங்க, இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. சார், அந்த ட்ரங்க் இவன் மேல விழுறதுக்கு முன்னாடி இவன் ஆரோக்கியமா தான் இருந்திருக்கான். ட்ரங்க் விழுந்ததும் தான் இறந்திருக்கான். அதாவது அந்த ட்ரங்க் விழும்போது எவனோ கரெக்டா இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கான். ஆதாரத்தை எடுக்கணும்னா இந்த பஸ் ஃபுல்லா கம்ப்ளீட்டா செக் பண்ணி ஆகணும். சார்,
யாரோட ட்ரங்க கீழே விழுந்ததோ அந்த ஆளை காணும். அவன் தான் கொலைக்காரனா இருக்கலாம். இதோ இவங்க சொன்ன மாதிரி அவங்க வேற ஏதாச்சும் பஸ்ஸை பிடிச்சி தப்பிச்சிருக்கலாம். அவங்க பின்னாடி வேற ஒருத்தனும் ஓடனான்னு சொன்னாங்களே, அவனும் பஸ்ல தப்பிச்சு ஓடி இருக்கலாம். எல்லாம் நமக்கு உடனே தெரிஞ்சாகணும். ஐ மீன், எந்த பஸ் ஏறி இருப்பாங்க, எங்க போயிருப்பாங்க. என்னாச்சு? உன் சிஸ்டர் வரேன்னு சொன்னால? ஆ, அவ இங்கதான் வந்து நிக்க சொன்னா. வந்துட்டு தான் இருப்பா. அங்க பார்க்கலாம். ஹே சோனல், எப்படி இருக்க? நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இது என்னோட ஃப்ரெண்டு அசோக். உங்க 2 பேருக்கும் எந்த டென்ஷனும் வேண்டாம். இங்க யாரும் உங்களை தேட மாட்டாங்க. அதோட பிரதர், நீங்க 2 பேரும் ரொம்ப நேரம் நீங்க நிக்க முடியாது. கிளம்புங்க. போலாம். வணக்கம் தம்பி. வணக்கண்ணா. இங்க பாருங்க, இன்னைக்கு நைட்டு நீங்க இங்க தான் தங்கி ஆகணும். நாளைக்கு வேற எங்கேயாவது சேஃபா கூட்டிட்டு போயிடுறோம். ம், இப்ப நல்லா ரெஸ்ட் எடு. நானும் அசோக்கும் போய் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரோம். ஜாலியா படுத்து தூங்கு. நாங்க வரோம். நண்பா, தேங்க்யூ. என்ன பிரதர், வாமா. நான் போயிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு காலையில பஸ்ல நடந்ததே, அதை பார்த்து நான் பயந்துட்டேன். ஐ எம் சாரி சோனாலி. உன் லைஃபை நான் ரிஸ்கில் போட்டுட்டேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு. பைத்தியம், ஏன் உன் உயிர் கூட தான் போயிருக்கோம். அப்ப எதுக்காக இந்த மாதிரி பேசுற? வீட்டை விட்டு ஓடி போகலான்னு 2 பேரும் முடிவெடுத்தோம். அதோட காலம் முழுக்க சேர்ந்து வாழணும் நாம தான் முடிவெடுத்தோம். அப்படியே நம்ம செத்து போனாலும் 2 பேரும் சேர்ந்தே சாகலாம். அதுதான் நமக்கு நல்லது. நான் உன்னை சந்தோஷமா வச்சுப்பேன் சோனாலி. இது உன் மேல சத்தியம். பஸ்ல எந்த ஆள் இறந்து போனானோ
அவனை யார் அனுப்புனதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சாச்சு. அவனை அனுப்புனது நீதான். எனக்கு தெரியும், இவன் வேலையா தான் இருக்கணும். என் பையனை கொலை பண்ண ரவுடிகளை அனுப்பியிருப்பான். பயமுறா. இல்ல சார், இது போய் என் பொண்ணை திருப்பி கூட்டிட்டு வரதா நான் ஆள் அனுப்புனேன் சார். அந்த பையனை அடிக்கிற பிளான் எல்லாம் கிடையாது சார். நான் உண்மையை தான் சொல்றேன், என்ன நம்புங்க. உன்னோட ஒரு ஆள் இப்போ ஒரு ரிஷி சொன்னாலி பின்னாடியே இருக்கான். அவனுக்கு கால் பண்ணி திரும்ப வர சொல்லு. சார் 2 மணி நேரமா நான் போன் ட்ரை பண்றேன். போன் நாட் ரீச்சபிள்னு வருது. அவன் எங்க இருக்கானே தெரியல சார். எங்க இருக்கான்னு தெரியாது. இந்த மாதிரி மோசமான காரியங்களை பண்ணா உங்க பொண்ணு உயிருக்கு தான் ஆபத்து. அதை யோசிக்கவே இல்லையா? உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாதா? நீங்க 2 பேரும் ரிஷி அண்ட் சோனாலி ஃப்ரெண்டு தானே? ஆமா சார். அவங்க இப்ப எங்க போயிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சார் எங்க போனாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா ரிஷியும் சோனாலியும் ஒரு சிம் கார்டு வாங்கினாங்க புதுசா. சிட்டியை விட்டு தள்ளி போயிட போறதா சொன்னாங்க. ஆனா அவங்க எங்க போறாங்கன்னு எங்க கிட்ட சொல்லவே இல்லை. ஹலோ, நான் தான் பேசுறேன். இது எங்க? ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார். சொனாலி அண்ட் ரிஷி இந்தர்பூர்ல பார்த்துருக்காங்க யாரோ. இந்தர்பூர்? வணக்கம். வணக்கம். இவங்க 2 பேரை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ஆனா என்னாச்சு? ஒன்றும் இல்லை, இவ என்னுடைய தங்கச்சி. அந்த பையன் ஏதோ பொய்ய சொல்லி இவளை கூட்டிட்டு வந்துட்டான். அப்படியா? ஆமா. இவங்க 2 பேரும் இங்க எஸ்டி பஸ்ல இறங்குனாங்க. அப்புறம் அந்த பக்கம் போனாங்க. இந்த பக்கமா? நல்லது, நன்றி. வாங்க. பெரியவரே வணக்கம். வணக்கம். இவங்க 2 பேரை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க. இல்லையா? இல்லை. நீங்க சீக்கிரமா சாப்பிடுங்க. இங்க பாரு, இங்க இருந்து 8 கிலோமீட்டர் போனா ஒரு நதி வரும். அதை கடந்து போயிட்டோம்னா அப்புறம் யாருமே தேட மாட்டாங்க. சாப்பிடுங்க. ரவுடிங்க வந்துட்டாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டாங்களா? நம்மளால தப்பிக்க முடியாது, தப்பிக்கவே முடியாது. ஒரு நிமிஷம் இங்க வாங்க. ஹலோ பிரதர், இத பாருங்க. உங்க 2 பேரும் இங்க பாத்தீங்களா? நான் பார்த்தேனே. இந்த பையனும் பொண்ணும் பஸ்ல இருந்து இறங்கி போறத நான் பார்த்தேன். ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. முதல் முறையா இந்த ஊருக்கு வராங்க போல இருக்கு. சார் என்ன சார், என்னாச்சு? ஆச்சரியமா இருக்கு. அந்த ஆளும் இந்த பையன் பொண்ணை பத்தி தான் விசாரிச்சுக்கிட்டு இருந்தான். யாரு கேட்டாங்க? உயரமா ஒருத்தன் தாடி வச்சுக்கிட்டு இருந்தான். சார், இவன் சொல்ற அடையாளத்தை பார்த்தா கண்டிப்பா அவன் அந்த ரவுடியா தான் இருக்கணும். அவனே தான். அவங்கள ஏதாச்சும் அவன் பண்றதுக்கு முன்னாடி அவங்கள பிடிச்சே ஆகணும். சார், மொத்த ஊரையும் தேடி பார்க்கலாம். என்ன சார், இது ஒரு சின்ன கிராமம். யார் வீட்லயாவது ஒளிஞ்சிருந்தா எங்களுக்கு முதல்லயே தெரிஞ்சிடும். சரியா? வேலை அவங்க யார் வீட்டுக்கு போகாம இருக்காங்கன்னா அப்புறம் ஏன் இங்க இறங்கணும்? இல்லைன்னா ஊர்காரங்களுக்கு எதுவும் தெரியாத மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கலாம். ஊர்ல அந்த மாதிரிலாம் இடம் இருக்கா? ஆள் நடமாட்டம் எதுவும் இல்லாத இடம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லு. ஐயா, ஊரை விட்டு தள்ளி ஒரு சின்ன குடிசை இருக்கு. கொஞ்சம் வந்து காட்டு. சரிங்க ஐயா. அண்ணா, நீ போயிட்டு வந்துரு. வாங்க ஐயா, வாங்க. இதுதான் அந்த பழைய குடிசை. நீங்க இரு. சரிங்க.
கதவை உடைச்சிட்டு உள்ள வந்திருக்கானுங்க. சார் கதவை திறக்க கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் கதவு மேல வச்சிருக்காங்க. சோனாலி ரிஷி 2 பேரும் இங்கே தான் இருந்திருக்கணும். தயா, புல்லட் மாட்டியிருக்கு. அவங்கள கொலை பண்ண அவன் முயற்சி பண்ணியிருக்கான். வெளியே போய் பார்ப்போம். காப்பாத்துங்க. எழுந்துருங்க. மெதுவா. யார் நீங்க? நான் அசோக், இவ பாயல். அவன் எங்களை அடிச்சான். அவன் கையில கன்னு வேற இருந்துச்சு. எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான். ரிஷியன் சோனாலி எங்க? அவங்க 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. அவங்க பின்னாடி அவனும் போயிருக்கா. எந்த பக்கம் போயிருக்காங்க? அந்த பக்கம். வாங்க மெதுவா. தயா, இறந்துட்டான். இவன் தானா அவன்? ஆமா சார், இவன் அதே ரவுடி தான். ஆச்சரியமா இருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னே புரியலையே. 2 பேரு சோனாலி ரிஷி பின்னாடி போறாங்க. ஆனா ஒவ்வொருத்தரா கொல்லப்படுறாங்க. ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரியல. சோனாலியோ ரிஷியோ இந்த ஊர்ல மறைஞ்சிருக்கிறது இந்த ஆளுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? இருந்த குடிசை வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. நீங்க யாராச்சும் போய் சொன்னீங்களா? இல்ல சார், இந்த விஷயம் எங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த இடத்த எனக்கும் அசோக்கு தவிர வேற யாருக்குமே தெரியாது. டேய், நீ யார்கிட்டயாவது சொன்னியா? நான் தான் அவனை இங்க கூட்டிட்டு வந்தேன். என்ன தம்பி, வணக்கம். வணக்கம். இவங்களை இந்த ஊர்ல எங்கேயாவது பார்த்திருக்கியா? இல்ல. நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. ஊர்ல கண்டிப்பா எங்கேயாவது பார்த்திருப்ப. இல்ல, நான் பார்க்கல. இத பாரு, தெரிஞ்சா என்கிட்ட சொல்லிடு. 20,000 ரூபாய் தரேன். தெரியும்ல? தெரியும். ஆனா இங்க பாருங்க, இப்ப நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன். ஆனா அவங்க 2 பேருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. அந்த நிலத்துல தனியா ஒரு இடம் தெரியுதுல, அதேதான். நான் ஊருக்கு வெளியில சாப்பாடு வாங்கிட்டு வரும்போது அவன் என்ன பார்த்தான். அதோட அவங்க 2 பேருக்காக 20,000 ரூபாய் கொடுக்கறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்தா சார். சார், தப்பு பண்ணிட்டேன் சார். டேய், அவன் ஃபோன் நம்பரை கொடு. பங்கஜ், அந்த ஃபோன் நம்பரோட டீடைல்ஸை எடுத்துரு. யார் யார் கூட ஃபோன்ல பேசியிருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அப்பதான் இதுக்கு பின்னாடி யாரும் தெரிய வரும். சீக்கிரம். ரிஷி, சோனாலி. ரிஷி, இதுக்கு மேல என்னால ஓட முடியாது. என் காலெல்லாம் வேற வழி இல்ல, ஓடித்தான் ஆகணும். இல்லன்னா இவங்க நம்மளை கொன்றுவாங்க. ரிஷி, இவங்க நம்மள கொல்ல மாட்டாங்க. இவங்க உன்னை கொல்ல வந்திருக்காங்க. உன்னை கொல்றதுக்காக எங்க அப்பா தான் இவங்களை அனுப்பியிருக்காரு. அதனால நீ இங்க இருந்து போயிடு, ஓடி போயிடு. இல்ல சோனாலி, உன்னை வாழ்வோன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அதனால உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். சரி, நான் ஒரு வேலை பண்றேன். என் அப்பா அண்ட் அங்கிள் 2 பேருக்கு கால் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்றேன்.
என்ன? டேய் சீக்கிரம் கிளம்புங்க, ரிஷியோட உயிர் ஆபத்துல இருக்கு. எனக்கு போன் வந்தது, சீக்கிரம் கிளம்புங்க, சீக்கிரம். டேய் சீக்கிரம் கிளம்புடா. நீங்க சேஃபா இருக்கீங்களா? அங்க தீபக், இப்ப நம்ம இங்க வந்தாச்சு, என்ன பண்ணணும்? டேய் எனக்கு அது எதுவும் தெரியாது. ரிஷி ஏய், உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? சின்ன பசங்களை அடிக்கிறியா? ஏன்பா நீ நல்லா இருக்கல்ல? இனிமே நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சேஃபா இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, யாரு கொலைகாரனும் தெரிஞ்சிருச்சு. யாரு கொலைகாரன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கா? இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சேஃபாவே இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, நாங்க கொலைகாரனையும் கண்டுபிடிச்சிட்டோம். யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? யோ அங்கிள், நீதானா? யோ இதெல்லாம் உன் பிளான் தானா? என்னதான்டா பண்றது? நைட் ஒரு ரவுடியை கொலை பண்ணியிருந்தாங்க. அவனோட மொபைல் போன்ல இருந்து உன்னோட அட்ரஸ் கிடைச்சது. நீயா? ஏன்டா நீயா இதெல்லாம் பண்ண? நில்றா அங்கிள், புல்லட்டை இறக்கிடுவேன். அங்கிள் சார், இதெல்லாம் என்னுடைய பிளான் தான். நான் ரிஷியை என் வழியில இருந்து விரட்ட பார்த்தேன். ஏன்னா அவங்கிட்ட தான் என் அண்ணனுடைய ப்ராப்பர்ட்டி இருந்தது. அவன் இல்லைன்னா அது எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் ரிஷியும் சோனாலியும் வீட்டை விட்டு ஓடி போனது எனக்கு தெரிஞ்சது. அப்போதான் இந்த பிளானை போட்டேன். பிளான்லாம் நல்லா தான் இருக்கு. அதாவது ரிஷியை நீ கொலை பண்ணியிருந்தா ஜனங்க என்ன நினைப்பாங்க? சோனாலி அப்பா பிரமோத் கொலை பண்ணதான் நினைப்பாங்க. நீ மாட்டிக்க கூடாதுன்னு ஆதாரத்தையும் நீ அழிச்சிட்ட. 2 ரவுடிங்க கதையும் நீ முடிச்சிட்ட. ஆமா, அந்த இன்னொரு ரவுடியை நான் தான் கொன்னேன். இல்லைன்னா நான் மாட்டி இருப்பேன். அது இருக்கட்டும், பஸ்ல ரவுடி எதுக்காக கொன்ன? அவனை நான் எதுக்கு கொல்லணும்? அவனை அனுப்புனது நான் தானே, ரிஷியை அடிக்கிறதுக்கு. எனக்கு அதை பத்தி தெரியாது. ஆனா நான் அவனை கொல்லல. இவன் பஸ்ல இருந்த ரவுடியை கொல்லலனா பின்ன யார் கொன்னா? அந்த ரவுடியை யார் கொலை பண்ணியிருப்பாங்க? நல்லதாச்சு, உங்க விரோதம் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. இந்த விரோதத்தால என் பையனோட உயிரே போயிருக்கும். நம்ம
நம்ம குழந்தைங்க சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம வாழறோம். அங்க பாருங்க, 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. யோ, உனக்கெல்லாம் நாங்க வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு பாரு. சரி, வெயிட் பண்ண வேண்டாம், ஏன்னா விஷயம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. அப்புறம் என்னன்னு சொல்லு. நண்பா, பஸ்ல இருந்த ஆளுக்கு எந்த விதத்துல அடிபட்டு இருந்ததோ அந்த ட்ரங்கை நான் நல்லா செக் பண்ணேன். அதுல நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருந்தது. ஆனா அதுல இருந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் நம்ம டேட்டா பேஸோட மேட்ச் ஆகுது. அது யாருது? அது லேடியோட ஃபிங்கர் பிரிண்ட். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் கிட்டத்தட்ட பல வருஷமா பல இடத்துல பல கிரைமுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் லேடி. பூர்வி, அவ டீடைல்ஸ் ஃபுல்லாவே எடு சீக்கிரம். பிரமோத், நிஜமாவே எனக்கு தெரியாது. என் தம்பியே என் பையனை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். எந்த காரியத்தை நம்ம முதல்லயே பண்ணிருக்கணுமோ அதை நம்ம பசங்களே பண்ணிருக்காங்க. இதுல உங்க தப்பு எதுவும் இல்ல. அவன் நம்ம பகைய சாதகமா பயன்படுத்தினான். ஆனா இது போதும் போதும், முடியட்டும். இன்னையிலிருந்து நான், அதாவது இந்த நொடியே நம்ம விரோதத்தை முடிச்சுக்கிறேன். இதே இடத்துல இன்னையிலிருந்து பகை தீர்ந்தது, நட்பு வளர்ந்தது. அருமையான கவிதை. அட கை கொடுப்பா. நட்பு வளர்ந்தது. ஒரு வேலை பண்ணு பூர்வி, இவளோட முடிய கொஞ்சம் அப்படியே நீளமா பண்ண. இவளோட ஸ்கின் டோனை கொஞ்சம் ஃபேர் பண்ண. அந்த கண்ணாடி எடு. இது அந்த பஸ்ல இருந்த பொண்ணுல? நாம இருக்கும்போது அந்த பொண்ணு அங்கதானே இருந்தா? இந்த பொண்ணு கொலைகாரியா? அப்புறம் ஏன் இவ சொனாலியோ ரிஷியும் காப்பாத்துனா? பஸ்ல ஒரு கொலை நடந்ததே, அவன் ரிஷிய கொள்ளதான் வந்தான். ஆனா இவ அவனைய கொண்டு இருக்கா? எல்லாம் கிளியரா இருக்கு தயா. இந்த வினயா ரிஷிய சாக விடாம காப்பாத்திட்டு இருந்திருக்கா. காப்பாத்த முயற்சி பண்ணிருக்கா இவ. அப்படின்னா இந்த வினயா சொனாலிய கொல்லதான் வந்தாளா? சோனாலி உயிருக்கு ஆபத்து இருக்கு அபிஜய். சோனாலிய காப்பாத்தி ஆகணும். கண்டிப்பா அடேங்கப்பா, கண்டிப்பா இவ்வளவு பட்டாசு கூட்டம் வெடிக்கணும். சரியா? நமக்கு இவ்வளவு சொந்தக்காரங்க இருக்காங்களா? சிங்கிளாவே இருக்கேன். அவங்க என்ன பண்றாங்க? அப்புறம் பிசினஸ்ல எல்லாம் உங்களுக்கு வருதா நல்ல பணம்? வராமலே அப்படி இருப்பாங்க. சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. சந்தோஷமா இருக்கு. உன்னை அனுப்புனது யாரு? என்ன இந்த பிரியா தான் சோனாலியை கொலை பண்ண சொன்னான். நான் ரிஷியை லவ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த விஷயம் ரிஷிக்கே தெரியாது. நான் அவன்கிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன். அப்போ சோனாலி அவன் வாழ்க்கையில வந்துட்டா. எப்படியும் நான் அவங்க 2 பேரையும் பிரிக்கலான்னு தான் இருந்தேன். அப்படின்னா இந்த மொத்த பிளானும் சொனாலிய கொல்றதுக்கு தானா? ஆமா, நான் தான் விநாயக்க ஹையர் பண்ணியிருந்தேன். என்னுடைய வேலை ரிஷியை காப்பாத்துறது, அதோட சோனாலியை முடிக்கிறது. ஆனா என்னால அதை செய்ய முடியல. பிரியா, உனக்கு ரிஷி மேல உண்மையான காதல் இல்ல, பிடிவாதமா ரிஷிய நீ அடைய நினைச்சிருக்க. உன்னோட இந்த பிடிவாதம் எல்லாம் மீறி போக நீ அதை வினயா கிட்ட சொன்ன. அதாவது நீ சோனாலிய கொல்ல சொல்லியிருக்க. ரொம்ப தப்பு பண்ணிட்ட வினயா. உனக்கு இப்ப அதோட பிரியா உனக்கும் சேர்த்து
என்ன மாதிரி தண்டனை கிடைக்கும்னு பார்க்க தான் போறீங்க.